பத்திரிகையாளர்கள் தான் நான் என்னோட பார்வை. இல்ல நான் என்னோட டைமிங்க முடிச்சறேன். நீங்க பேசும்போது நான் பதில் சொல்றேன் சார். எனக்கு நேரம் கொடுக்கணும். அவர் எல்லாருக்கும் நேரம் கொடுங்க. அவருக்கு தவறான தகவல் சொல்றாரு. தவறான தகவல் நீங்க எத்தனை முறை விஜய் பாத்துக்கீங்க? விஜய் ஆதரவாளர் தான் நீங்க. உங்களுக்கு தேவையான இத பேசுங்க. அதான் சார். அப்ப யாரையுமே சந்திக்க விடல சார். நான் கேக்குறேன். இப்படி வந்து வீணா போகுதுனா அதான் காரணம். இவரு ஒரு 50 தடவை சந்திச்சிட்டு வந்துட்டாங்க. இவரு திருப்தி ஆயிடுமா? நான் சந்திச்ச தமிழ்நாட்டுல ஒட்டுமொத்த பெட்டி வாக்கு வாங்கி கொடுத்துருவாரா? சும்மா எனக்கு தெரியும். அவரை பர்சனலா அதெல்லாம் பேச பர்சனலா தெரியும். பர்சனலா வச்சுக்கங்க. நீங்க ஏன் பொதுவெளியில தான் சொல்றீங்க? கட்சிக்கு வந்திருக்கீங்களா? இல்ல ரெண்டு பேர் பேசுறாங்க. உங்களுக்கு நேரம் கொடுங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக நான் வரப்போறேன்னு சொல்லக்கூடிய ஒருவர் நாடறிந்தவர், உலகறிந்த நடிகர், அதுல இருந்து மாற்று கருத்தும் கிடையாது. ஆனா இவ்வளவு பெரிய ரசிகர் பலத்தை நான் வச்சிருக்கிறேன்னா, நான் மாற்று சக்தியாக வரப்போறேன்னா என்ன மாதிரியான முன்னெடுப்புகளை நாம செய்ய போறோம் அப்படின்றதுக்கான தெளிவான விஷயம் இதுவரைக்கும் சொல்லப்படவே இல்லை. அதற்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, வெயிட் பண்ணுங்க, வந்துருவாரு, சொல்லுவாரு. எவ்வளவு நாள்? கட்சி ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 2 ஆண்டுகளை நெருங்கிட்டு இருக்காங்க. இந்த 2 ஆண்டுகள்ல எனக்கு தெரிந்து அந்த கட்சியில இவர் இன்னார் அப்படின்னு அடையாளப்படுத்துவதற்கு இப்ப நமக்கு தெரிந்த தலைவர்கள் அப்படின்னு சொன்னா விஜய் அவர்களை சொல்ல முடியும், ஆதவ சொல்ல முடியும், இப்ப சேர்ந்தவரை சொல்ல முடியும், புசி ஆனந்த சொல்ல முடியும். இதை தாண்டி அங்கே யாருக்கு தெரியும்? கீழ்மட்டத்தில் இருக்கிற ஒரு நகர பாடியிலையோ ஒரு கிராம பாடியில் இருக்கிறவர்கள் யாரை தொடர்பு கொள்ள முடியும்? அவர் நீங்க கவனிச்சிருப்பீங்க, 2வது மாநாடு மதுரையில் நடந்த மாநாட்டில் 234 தொகுதியிலும் இந்த முகம்தான் வேட்பாளர் முகம், நான் தான் வேட்பாளர், மதுரை கிழக்கு நான் தான், மதுரை தெற்கு நான் தான் அப்படின்னு வரிசையாக சொல்லியிருந்தார். அப்போ தன்னைத்தான் அடையாளப்படுத்தார். இப்போ நமக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி பொறுத்தவரை தெரியும், மோடியின் முகம்தான் அனைவருக்கும் பரிட்சம், ஜெயலலிதாவின் முகம்தான் தெரியும், கடைசி நிற்கிறவங்க யாரும் தெரியும், ரெட்டையில வாக்கு போடுறோம் அப்படின்னு தெரியும். அந்த ஃபார்முலாவை அவர் கையாளுறாரு அப்படின்னு. சார் அந்த ஃபார்முலாவுக்கு நீங்க முதல்ல உங்களுக்கு என்ன செல்வாக்கு இருக்குன்னு நிரூபிச்சிருக்கணும் சார். உங்களுக்கு வாய்ப்புகள் வந்தது இல்ல. ஏன் நீங்க வந்து எம்பி தேர்தலில் நிக்கல? நீங்க நிக்க வேணாம் சார். உங்க சார்பாக உங்க முகத்தை போட்டு இன்னார் தான் என்னுடைய வேட்பாளர், இவருக்கு நீங்க வாக்குகள் செலுத்துங்க. இப்ப அவர் சொல்லுவார் அடிப்படை, எங்க அண்ணன் விஜயகாந்த் அதுல சொன்னார்ல, அந்த எங்க அண்ணன் விஜயகாந்த் உயிரோடு இருக்கும்போது போனாரா சார்? எனக்கும் விஜயகாந்துக்கும் கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கு மேல நெருங்கி பழகிருக்கேன் நான். ஒரு முறை கூட அவர் உடல் நலிவுற்று இருந்த காலகட்டத்தில் சந்திக்கவே இல்லை. யார் உங்களை தடுத்தாப்ப? எது உங்களை தடுத்துச்சு? ஏன் அந்த நேரத்தில் அண்ணனா தெரியாத போனவர், அதுவும் முதல் மாநாட்டில் பெருசா பேசவே இல்லை அவரை பத்தி. இன்னைக்கு அவருடைய பெயரை நீங்க பயன்படுத்துறீங்கன்னா ஒரே ஒரு விஷயம்தான், அவருடைய அந்த தொண்டர்களை அவர் தொண்டரா மாத்திட்டார். விஜயகாந்த் ரசிகர்களை தொண்டரா மாத்திட்டார். மாத்தினதன் அடிப்படையில் தான் அவங்க அந்த வெற்றியை எடுத்தாங்க. இப்ப அவருடைய காலத்திலேயே அந்த கட்சி வீழ்ச்சியும் சந்திச்சிருச்சு. இன்னைக்கு அவங்களுடைய வாக்கு சதவீதம் குறைஞ்சு போச்சு. அந்த அடிப்படையில் இப்ப நீங்க அண்ணன் சொல்லக்கூடிய அவருடைய அந்த வாக்குகளை பெறுவதற்காகத்தான் அவர் பேரை பயன்படுத்துறீங்க. வேற என்ன அதுல பெரிய ஆதாயம் இருக்கும் போதும்? நீங்க விஜய் ஒற்றை முகம், நான் மறுக்கவே இல்லை, உங்க முகம் எல்லாருக்கும் தெரிஞ்ச முகம். அப்ப ஏன் சார் எம்ஜிஆர் படம் போட்டீங்க? ஏன் அண்ணா படம் போட்டீங்க? ஏன் வேலுநாச்சியாரை போட்டீங்க? ஏன் காமராஜரை போட்டீங்க? சரி, இவங்களெல்லாம் போட்டீங்களே, இவங்க என்ன செஞ்சாங்க, இவர்கள் கிட்ட இருந்து நாம என்ன எடுத்துக்கணும் அப்படின்னு உங்க ரசிகர்களுக்கு என்ன நீங்க புதுசா சொல்லி கொடுத்தீங்க? 35 நிமிட பேச்சுல ஆவேச பேச்சு தேவையே இல்லைங்க. நீங்க மாநாடுன்னு நான் ஒத்துக்க மாட்டேன். எதுவுமே பேசல, ஒண்ணுமே பேசாம ஒரு உணர்ச்சி பொங்க கூட பேசலையே அப்படின்னு சொல்லி இதே கருத்தை. உணர்ச்சி பொங்க பேசுறது முக்கியம் இல்ல சார். நீங்க உணர்ச்சி பொங்க பேசுவதற்கு பதிலாக உங்க ரசிகனுக்கு உணர்வு ரீதியான விஷயங்களை சொல்லி கொடுத்து உங்களை தேடி தான் வந்திருக்கான். தமிழ்நாட்டின் பல கடைக்கோடியிலிருந்து வந்திருக்காங்க, வேற்று மாநிலத்தில கூட வந்திருப்பாங்க. ஏன்னா அவன் பார்ப்பதற்காக நிறைய பேர் வந்து அதுல எந்த மாற்றம் இல்லை, அவங்களாம் உயிரை கொடுத்து தான் வந்திருக்காங்க. இன்னும் இந்த ரசிக மனநிலையில் தான் இருக்காங்க. அதுதான் நான் சொல்ல வர விஷயம். நீங்க அந்த ரசிகர்களை தொண்டர்களாக தயவு செய்து மாத்துங்க. மாத்தாம அரியணை உங்களுக்கு கிடைக்கும்னு சொன்னா நிச்சயமாக வாய்ப்பு இல்லை. சார் எவ்வளவு பேர் வந்திருப்பாங்க? அப்ப இந்த நான் ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்டுக்கிறேன். அந்த கூட்டத்திற்கு, பொதுக்கூட்டத்துக்கு, அது மாநாடு நான் ஒத்துக்க மாட்டேன். மாநாட்டுக்கான இலக்கணமே அங்க இல்ல. சரி, பொதுக்கூட்டத்தில் உங்களுக்கு எவ்வளவு பேர் வந்திருப்பாங்க? சரி, அவங்க 1.5 லட்சம் பேர் சேர் போடதா சொல்றாங்க. வெளியில வந்த நின்ன மக்கள், ரோட்ல நின்ன மக்கள்னா கூட 1.5 லட்சம் வச்சாலும் 3 லட்சம் பேர் அல்லது 4 லட்சம் பேர் கூட வந்திருக்கட்டும் சார். இங்க இருக்கு 234 தொகுதி. 234 தொகுதி ஒற்றை முகம். நீங்க சொல்ற அந்த ஒற்றை முகம் விஜய் நிக்கிறாரு. 234 தொகுதி டிவைடட் பை 4 லட்சம் கூட வெளியில வேடிக்கை பார்த்தவன், நின்னவன், போனவன் அப்படின்னா கூட நீங்க வச்சுக்கிட்டா கூட ஒரு தொகுதிக்கு அதிகபட்சம் சில 1000 ஓட்டு தானே வருது. சில ஆயிரங்கள் மட்டும் வச்சு ஒரு அரித்மெட்டிக் பார்க்க முடியுமா? இல்ல, நான் அரித்மெட்டிக் கணக்கே சொல்ல வரல. எந்த நம்பிக்கையில உங்களுக்கு சதவீத விகிதமே தெரியலையே சார். அப்ப நீங்க யாரை வைத்து உங்களுக்கு யார் பக்கத்துல நிற்பாங்க? பல முறை நீங்க அழைச்சீங்க, நான் வந்து பதவி தரேன், துணை முதல்வர் தரேன், பதவி, பல விஷயங்கள் அவங்க கட்சியில சொல்லிட்டே இருக்காங்க. நான் ஆட்சியில பங்கு தருவோம்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுவரை ஒரு கட்சி கூட அவர்களுக்கு சாதகமாக
முகம் தெரிந்த கட்சி, நான் சொல்றது அடையாளம் தெரிந்த கட்சி இதுவரை அவங்க கிட்ட போகவே இல்லை. அப்ப உங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்புகளை நீங்க தவற விட்டீங்களா? நீங்க மக்களை குறை சொல்லி எந்த பிரயோஜனமும் இல்லையே. மாற்றம் வேணும்னு விரும்புறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அந்த மாற்றம் வேணுங்கிறவங்களுக்கு நீங்க என்ன மாற்றத்தை கொடுக்க போறீங்கன்றது முக்கியம் இல்லையா? அது எப்போ பேசுவீங்க? அப்போ அந்த கருத்து கணிப்பினுடைய முடிவுகள் இந்த விதத்துல சரியாக இருக்குன்னு நீங்க பாக்குறீங்க? அது யார் எடுத்தாலும் அப்படிதான். இப்ப இவரே ஒரு கருத்து கணிப்பு எடுத்தாலும் இவருக்கு அந்த கருத்து கணிப்பு என்ன சொல்லி தருமோ அதைத்தான் அந்த சி ஓட்டர் பண்ணிருக்கிறதா நான் நினைக்கிறேன். பட் நான் கருத்து கணிப்பை நம்புறது இல்லை. நீங்க என்ன பேச வந்தீங்களோ அதை சொல்லணும். நீங்க ஒண்ணு ஒத்துப்பேன்னு சொல்லுங்க, இல்லைன்னு சொல்லுங்க. நான் அந்த கருத்து கணிப்பை ஏத்துக்கல. அது மக்களவை தேர்தலில் பேஸ் பண்ணி எடுத்த கருத்து கணிப்பு, அவ்வளவுதான். நான் அதை அப்படிதான் பாக்குறேன். புரியுதுங்களா? இன்றைய காலகட்டத்தில் இன்னைக்கு என்ன தேவையோ அதை எடுத்துக்கணும். சகோதரர் கோடாங்கி அவர்கள் பேசும்போது இதை என்ன பண்ணாரு, அதை என்ன பண்ணாரு, வீரமங்கை வேலுநாச்சியாருக்கு என்ன கொள்கை இருக்கு, அவர்களுடைய கொள்கைனா அவர் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தா அதுதான் கொள்கையை எடுத்திருக்கிறாரு. பெரியார் கொள்கை தலைவராக ஏத்துக்கிட்டாருன்னா அவருடைய கடவுள் மறுப்பை ஏத்துக்கல. கொள்கை என்னன்றதை அவர் அதிகாரப்பூர்வமா மாநாடு மேடையில பிரகடனப்படுத்துறாருக்கு, சொல்லியிருக்கிறாரு. லட்ச தொண்டர்கள் முன்னாடி அத்தனையுமே பேசியிருக்கிறாரு. அந்த தொண்டர்களுக்கு எல்லாமே தெரியும் தன்னுடைய கொள்கை என்ன, தன்னுடைய தலைவன் என்ன சொல்ல வர்றாருன்னு சொல்லிட்டு. இவர் என்ன கேட்கிறாரு, இவரு தெரியும் அவரு தெரியும்னு. இப்ப இவருக்கு தெரியணுன்றதுக்காக நான் என்ன பண்ணோம்னா ஒரு 100 படம் நடிச்ச எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வந்தோ இல்லை இருக்கக்கூடிய மற்ற கட்சியில் உள்ளவர்கள் எல்லாம் கூட்டிகிட்டு வந்து தான் இந்த கட்சியில் ஒரு முகத்தை கொடுக்க முடியும். எளிய மகன்களை, இந்த வீட்டினுடைய பிள்ளைகளை உங்களுக்கு இந்த பண்ணையார் முதலாளித்துவத்துக்கு எதிராக நான் இறக்கி விடுறேன்னு சொல்றாரு. சாமானிய மக்கள் அப்ப நீங்க அங்கீகரிக்கல. கோடாங்கி போன்ற பத்திரிகையாளர்கள் தான் நம்ம என்னோட பார்வை. இல்ல நான் என்னோட டைமிங்க முடிச்சறேன். நீங்க பேசும்போது நான் பதில் சொல்றேன் சார். எனக்கு நேரம் கொடுக்கணும். அவர் பேசுங்க. எல்லாருக்கும் நேரம் கொடுங்க. அவருக்கு தவறான தகவல் சொல்றாரு. தவறான தகவல் நான் நீங்க எத்தனை முறை விஜய் பாத்துக்கீங்க? விஜய் ஆதரவாளர் தான். ஏங்க உங்களுக்கு தேவையான இத பேசுங்க. அதான் சார். அப்ப யாரையுமே சந்திக்க விடல சார். நான் என்ன கேக்குறேன், இப்படி வீணா போகுதுன்னா அதான் காரணம். இவரு ஒரு 50 தடவை சந்திச்சிட்டு வந்துட்டாங்க. இவரு திருப்தி ஆயிடுமா? நான் சந்திச்ச தமிழ்நாட்டுல ஒட்டுமொத்த வெற்றி வாக்கு வாங்கி கொடுத்துருவாரா? சும்மா எனக்கு தெரியும். அவரை பர்சனலா தெரியும். பேச பர்சனலா தெரியும். பர்சனலா வச்சுக்கங்க. நீங்க ஏன் பொதுவெளியில தான் சொல்றீங்க? கட்சிக்கு வந்தீங்களா? இல்ல ரெண்டு பேர் உங்களுக்கு நேரம் கொடுக்கிறேன். எனக்கு தேவையானதை நான் பாக்குறேன். உங்களுக்கு நேரம் நிச்சயம் நான் கொடுக்கிறேன். எனக்கு தேவையானதை நான் பாக்குறேன், பேசுறேன். புரியுதுங்களா? இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு கட்டமைப்பு இருக்கு. கிளைக்கழகம், பகுதி கழகம், ஒன்றியம், நகரம், மாவட்டம் அப்படின்னு இருக்கு. அதுக்கு அடுத்து மண்டல செயலாளர்கள் இருக்காங்க. எல்லாருமே யார் யாருக்கு தேவையோ அவங்க எல்லாருமே சந்திச்சுக்கிட்டு தான் இருக்காங்க, பேசிக்கிட்டு இருக்காங்க. இல்ல அவர் திரு கோடங்கி வைக்கக்கூடிய ஒரு கேள்வி பொதுவெளியில் இருக்கக்கூடிய ஒரு கேள்வியும் தானே அப்படிங்கிற ஒரு இது இருக்கு. என்னன்னா நீ பதில் சொல்லுங்க, வேண்டாம்னு சொல்ல. என்னன்னா இப்ப விஜய் தங்களுடைய கட்சிகளை அறிந்த முகமாக இத்தனை பேரை வைத்திருக்கிறார். தெரிந்த முகமாக ஒரு ஓய்வு பெற்ற IAS அதிகாரி அல்லது ஒரு IPS அதிகாரிகள், மக்கள் சேவையாற்றியவர்கள் இப்படிலாம் இருக்கிறார்கள் என்பது கட்சிக்கு பலம் தானே. நீங்க அந்த கட்சிக்கான பலமாகவும் கட்சியினுடைய அடையாளமாகவும் முகமாகவும் மாறி ஒரு வாய்ப்பு இருக்கும் தானே. அது இன்னும் கூடுதல் பலம் சேர்க்கும் தானே அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கக்கூடிய யதார்த்தம் தான். அருண்ராஜ் IAS அவர்கள் எந்த நிகழ்வுல பங்கெடுக்காம இருக்காங்க? அண்ணன் பொதுச் செயலாளர் அவர்கள் எந்த நிகழ்வுல பங்கெடுக்காம இருக்காங்க? அண்ணன் ஆதவ் அவர்கள் எந்த நிகழ்வுல 34 தொகுதியில இவங்களை மட்டும் நிப்பாட்ட முடியாது இல்லையா? இல்ல அதை தான் நான் சொல்ல வரேன். நீங்க உங்களுடைய பண்ணையார்த்துவத்தையும் மன்னராட்சி முறையும் ஒழிக்கிறதுக்கு எளிய மகன்களை வீட்டு பிள்ளைகளை நான் களம் இறக்குறேன்னு சொல்றாரு. இந்த திமுகவுடைய மாடல் ஆட்சியை தான் சொல்றோம், வேற எதுவும் திமுகவுடைய ஆட்சியை மக்கள் தான் ஓட்டு போட்டு எடுத்துட்டு வருவீங்களா? உங்களுடைய கேள்வி உங்களுடைய கேள்வி உங்களுடைய நேரத்துல வைங்க. இல்லங்க தப்பா சொல்லும்போது சொல்லி தப்பா சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. மன்னராட்சி தவறான தப்பு சார். இத போன்ற பத்திரிகையாளர்கள் பார்க்கக்கூடிய உன்னோட பார்வைதானே தவிர்த்து இங்க மக்கள் முழு தெளிவாக இருக்காங்க. இவர் கருத்து கணிப்பு எடுத்துட்டாரா 5 லட்சம் பேரா தொகுதிக்கு நான் எடுக்கலங்க. வந்ததாங்க சொல்றேன். இப்ப தவறான தகவல் பாருங்க. இது தப்பு. அவரே அது கருத்து கணிப்பு ஏத்துக்கலன்னு பார்வையில தானே நீங்க சொல்றீங்க. ஆமாங்க. நானா சொல்றேன். உலகமே சொல்லுதுங்க அத. எங்க கட்சியில நாங்க மாநாடு போட்டுருக்கோங்க. அப்ப நீங்க சொல்லுங்க எவ்வளவு எங்க கட்சியில நாங்க மாநாடு போட்டுருக்கோம். அத பார்வையாளர்களுக்கு நான் போறேன். ஒரு நிமிஷம் பேசுவோம். ஆமா சார். இது என்ன பேசுவோம். சார் உங்க மாநாடு தான் நடத்திருக்கோம். நீங்க என்ன திருக்கோடங்கி ப்ளீஸ் அவர் ஒரு நிமிஷம் அலோ பண்ணுங்க. அவர் ஒரு நிமிஷம் அலோ பண்ணுங்க. நீங்க எனக்கு பதில் சொல்லுங்க. உங்களுடைய திசை என்ன? சரி ஓகே என்ன கேள்வி நீங்க முன் வச்சீங்க? ஜலீல் நீங்க பேசுங்க. உங்களுடைய கேள்விக்கு பதில் சொல்லுங்க. நீங்க பேசுங்க. சும்மா பேசணும்ன்றது திமுக பேச வந்தீங்க. திமுக எப்படி சொல்லுவாரு? என்ன தெரியும்? இல்ல அப்புறம் என்ன தெரியும்? உங்களை பத்தி
தெரியும். நீங்க இல்ல இல்ல சார் 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 இது பெர்சனலா போகுது. இல்ல இல்ல சார் சார் ப்ளீஸ் இல்ல இது பெர்சனலா போகுது. இது ரெண்டு தயவு செய்து ரெண்டு பேருமே பெர்சனலா பேசிக்க வேண்டாம். அவர் பேசுறது அப்படிதான் பேசிட்டு இருக்காரு. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நீங்க நினைச்சா என்ன பண்ண முடியும்? இது மாநாடுன்னு போடக்கூடாதான். என் பாணி தான் சொன்னேன். என்னுடைய கருத்து தான். இதுல மட்டும் எங்க இருந்து பர்சனல் கொண்டு வராரு? தயவு செய்து பெர்சனலா பேசாதீங்க. அவர் தனிப்பட்ட முறையில் யாரும் அவர்தான் பேசுறாரு. அவர்தான் சொல்லிட்டு இருக்காரு. நீங்க கருத்து கணிப்பை நம்ம சொல்லிட்டு இருங்க. அப்போ மக்களுக்கு நீங்க என்ன சொல்லணுமோ அதை கொண்டு வந்து சேர்க்கணும். புரியுதுங்களா? இந்த கருத்து கணிப்புகள் கடந்த கால வரலாறு இன்னைக்கு இல்ல, கிட்டத்தட்ட 50 ஆண்டு கால கருத்து கணிப்புலையும் நீங்க எடுத்து பாருங்க. அதே போலலாம் இருந்தது இல்ல. திமுக வச்சு ஆளுங்கட்சியா இருந்துட்டு இறங்கும் போதெல்லாம் படுதோல்வியை செஞ்சுச்சு. 16 சீட்டு 15 சீட்டெல்லாம் வாங்கிக்கிட்டு இங்க எதிர்கட்சி வரிசையில கூட இல்லாத நிலைக்கெல்லாம் போயிருக்கு. அண்ணன் விஜயகாந்த் அவர்களுடைய வருகைக்கு பின்னாடி 3வது இடத்துல போய் இருந்தது எதிர்கட்சி தலைவர் அவர் தான் உட்கார்ந்து இருக்கிறாருன்றது வரலாற்று பதிவா இருக்கு. இங்க கேம் சேஞ்சர் மட்டும் இல்ல, இந்த வரலாற்றையே மாத்தக்கூடிய ஒரு தலைவனா வந்து நிக்கிறாரு. அதுதான் இவர்களை போன்றவர்களுக்கு இந்த ஆண்டுகிட்டு இருக்கக்கூடிய ஆண்ட வர்க்கத்துக்கும் மிகப்பெரிய ஒரு இடையூறுகளை ஏற்படுத்தி இருக்கு. மாநாடு மேடை இங்கே இல்ல, ஒட்டுமொத்த ஒன்றியத்தையுமே ஆட்டி பார்த்திருக்கு, அதிர்வலைகளை உண்டு பண்ணிருக்கு. இப்பேற்பட்ட ஒரு கூட்டத்தை பிரம்மாண்டத்தை இதுவரைக்கும் யாரும் நடத்தல. நீங்க இருக்கக்கூடிய தொகுதியில எல்லாரும் வந்துடணும்ன்றதெல்லாம் இல்ல. இங்க என்ன நடக்கணுமோ அது நடந்துருச்சு. ஒட்டுமொத்த மக்களும் மாநாட்டினுடைய பயனை அடைய வேண்டியதை நீங்கள் அடைந்து விட்டதாக நீங்கள் கருதுகிறீர்கள். நிச்சயமா தமிழக மக்கள் இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திடலாம், மாற்றத்தை கொண்டு போய் இவரால் வர முடியும்ன்றத நம்புறான். அவனுடைய பார்வையா பார்க்கறான். அப்ப அவனுக்கானவன சாமானியர்களுக்கான தலைவராக இருக்காங்க. நாங்க இங்க இருக்கக்கூடியவரும் மோடியும் அமித்ஷாவையும் கொண்டு வந்தா கட்சியில சேர்த்து வச்சுக்கிட்டு இதுதான் எங்களுடைய கட்சி, இவர் தான் இந்த தொகுதியில் நிக்க போறாரு, திருப்பரங்குன்றத்துல இவர் மதுரை மேலூர்ல நிக்க போறாரு, ஓட்டு போடுங்க சொல்ல முடியும். எளிய மகன்களை இருக்கக்கூடிய சாதாரணமானவர்களையும் ஆட்டோ ஓட்டுபவர்களையும் ஒரு பேனர் போஸ்டர் அடிக்கக்கூடியவர்களையும் சாதாரணமா கூலி வேலை செய்யக்கூடியவர்களையும் உங்களுக்கு எதிராக நிறுத்துறாரு. அதுல நீங்க கேட்கக்கூடிய பிரபலங்களை எங்க இருந்து கொண்டு வர முடியும்? எளிய மக்களாக கட்டமைக்கப்பட்ட கட்சி தான். 30 ஆண்டுகள் இந்த 30 ஆண்டுகள் இங்க வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கவன் தான். ஒரு விஷயம் தெளிவுபடுத்த என்னன்னா, யாரையும் தெரிந்த முகங்களை கொண்டு வந்து நிறுத்த வேண்டும்ங்கிறது அல்ல, தெரியப்படுத்த வேண்டும்ங்கிறது தான் கணக்கு. எல்லா அதுமே தெரியப்படுத்திட்டு தான் இருக்கிறாங்க. 2ஆம் ஆண்டு துவக்க விழாவாக இருக்கட்டும், கல்வி விருது விழாவாக இருக்கட்டும், நம்ம நடந்த தேர்தல் முகவர்கள் நிகழ்வா இருக்கட்டும், எல்லா நிகழ்வுகளிலும் ஜலீலுக்கு நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. ஜலீல் நிறைய போராட்டத்தை ஒருங்கிணைப்பு எல்லாமே பண்ணியிருக்கிறீங்க. நீங்க அடையாளப்பட்ட ஒரு முகம், சரியா? அந்த மாதிரி அடையாளப்படுத்தப்பட்ட முகங்கள் இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் அவருடைய ஒரு தேவை. அந்த மாதிரி எத்தனையோ முகங்கள், அடையாளப்பட்ட முகங்கள் அங்க இருக்கு. எத்தனையோ முகங்களுக்கு அங்க வாய்ப்பு கொடுக்கறாங்க. போன்றவர்களுக்கு நேரமும் கொடுக்கறாங்க, பேசுறதுக்கான அனுமதிகளும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. எத்தனையோ போராட்ட காலத்துல இருந்த சகோதரர்களும் அதோட பங்கெடுத்து போய்கிட்டு தான் இருக்கிறோம். ஓகே ஓகே.